ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது நகராட்சியினுடைய சுகாதார ஆய்வாளர் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்திருக்கிறேன். இன்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய 95வது பிறந்த நாள். சரியா? யாரு? யாரான ஒருத்தர் சொல்லுங்க. டாக்டர் அப்துல் கலாம் யாரு? கலாம் நமது நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதி. முன்னாடி 11வது மத்திய நாட்டினுடைய 11வது ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்டர் அப்துல் கலாம். சரியா? அப்துல் கலாமுக்கு முன்னாடி இதே மாதிரி பெருமை பெற்ற இன்னொரு ஜனாதிபதி இருந்தார். அவர் யார் தெரியுமா? அப்துல் கலாம் 11வது ஜனாதிபதி. அதுக்கு முன்னாடி இருந்த 10 பேர்ல நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஜனாதிபதி, இதே மாதிரி புகழ்பெற்ற ஜனாதிபதி இருந்தார். யார் தெரியுமா? டாக்டர் ராதாகிருஷ்ணன். சரியா? அவருடைய பிறந்த நாளையும் நம்ம ஒரு தினமா கொண்டாடுறோம். என்ன தினம்? ஆசிரியர் தினம். வெரி குட், வெரி குட். ஆசிரியர் தினம் எப்ப கொண்டாடுறோம்? எப்ப கொண்டாடுறோம்? செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அது அவருடைய பிறந்த தினம். அது இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடுறோம். ஆனா இந்த அப்துல் கலாம் என்ற 11வது இந்த ஜனாதிபதியினுடைய பிறந்த நாளை உலக இளைஞர்கள் எழுச்சி நாளா உலகம் பூரா கொண்டாடுறாங்க. ஐநா என்ற சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையில் அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஏன் அது மாதிரி கொண்டாடுறாங்க? அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு குணங்களை வைத்து. அவருக்கு பல சிறப்பு குணங்கள் இருக்கு. அந்த குணங்களை எல்லாம் வைத்து அவரை இந்த மாதிரி உலகம் முழுவதும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நம்ம பிறந்த நாளை நம்ம வீட்டில் தானே கொண்டாடுறாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிஞ்சா, நம்ம ஸ்கூலுக்கு தெரிஞ்சா ஸ்கூல்ல கொண்டாடலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸு கொண்டாடலாம். ஊர் பூரா கொண்டாடுறாங்களா? உலகம் பூரா கொண்டாடுறாங்களா? ஆனா ஒரு நாள் நம்மளுடைய பிறந்த நாளையும் உலகம் முழுவதும் கொண்டாடும்படியாக நாம நடக்கணும், நாம அது மாதிரி உருவாகணும் அப்படின்றதான் டாக்டர் அப்துல் கலாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் பிறப்பு என்பது ஒரு சம்பவம். எல்லாரும் பிறக்கிறோம் உலகத்துல. ஆனால் ஒரு சிலருடைய இறப்பு மட்டும்தான் சரித்திரம். சரித்திரம்னா என்ன? ஹிஸ்டரி, வரலாறு. வரலாறாக மாறுகிறது. வரலாறாக மாறினா என்ன பண்ணும்? அவருடைய வாழ்க்கையை நாம எல்லாம் படிப்போம். ஒரு சிலருடைய வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம படிக்கணும். நமக்கு தெரிந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம புத்தகத்தை வச்சு படிக்கிறோமா? இல்ல. ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கை வரலாறு மட்டும்தான் நம்ம புத்தகத்துல வச்சு பாடமாக படிக்கிறோம். அது மாதிரி நாமளும் பிறப்பது எல்லாருக்கும் உள்ளது. ஆனா இறக்கும் பொழுது இந்த இறப்பு என்பது இடைப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரித்திரமாக மாறி எல்லாரும் படிக்கும்படியாக இருக்கணும் என்று சொல்கிறார் அப்துல் கலாம். அவர் அதே மாதிரி வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். தானும் வாழ்ந்து காட்டி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் இது மாதிரி தங்களுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறும்படியாக வாழும் அப்படின்னு சொல்றார். சரியா? ஓகே. இப்ப அவர் 11வது ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி 10 பேர் இருந்திருக்கிறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணனை தவிர வேற யாருடைய பேரும் யாருக்கும் தெரியாது, யாரும் நினைவில் நிற்கல. ஏன்னா அவர்கள் சாதாரணமா ஒரு ஜனாதிபதியாக மட்டுமே இருந்து அவர்களுடைய கடமையை மட்டும் செஞ்சுட்டு போட்டார். ஆனா இந்த குறிப்பிடப்பட்ட இந்த 2 பேர் மட்டுமே அவர்கள் ஜனாதிபதிங்கிறத தாண்டி சிறந்த ஆசிரியராக, சிறந்த அறிஞர்களாக, உலகத்துக்கே வழிகாட்டும் விதமாக இந்தியாவை தலையிலிருந்து நிறுத்தக்கூடிய வழியில அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, செயல்களை செய்திருக்கிறாங்க.